ஒரு ஹார்ட் பேஷண்ட். இன்னைக்கு உங்கள் அப்பா கல்யாணத்தை பற்றி பேச உன் மாமாவை தேவராஜை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. எங்களை உங்கள் மாமாவுக்கும் பிடிச்சி போச்சு, எங்கள் அம்மாவுக்கும் ஓகே. அதனால எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லு, உங்கள் அப்பா சந்தோஷமா இருக்கணுமா இல்லை கல்யாணம் நின்று போச்சுன்னு வேதனைப்படணுமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு கார்த்திக். ஆனால் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஆனால் அந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான் எனக்கும் நல்லது, எங்கள் அப்பாவுக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீயும் உங்கள் அப்பாலாம் சந்தோஷப்படுற அளவுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா? நான் சொல்கிற மாதிரி பண்ணால் கல்யாணமும் நிற்காது, உங்கள் வீடும் சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலாக நீ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியலை. அப்பாவுக்கு தெரியாமல் கல்யாணத்தை நிறுத்துறது ஓகே தான். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வேறு மாப்பிள்ளையே பார்க்க மாட்டாரா? வரிசையாக கொண்டு வந்து நிப்பாட்டுவார். ஒவ்வொருத்தரையும் தனியாக மீட் பண்ணி கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு கெஞ்ச போறியா? இட்ஸ் இம்பாசிபிள். சத்யா, என்னோட ஐடியாவை நான் முழுசாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து உன் குடும்பத்தை பார்த்துப்போம். ஏன் சத்யா, கல்யாணத்துக்கு அப்புறம் அது உன் குடும்பம் இல்லை, நம்ம குடும்பம். உன்னோட பெற்றவங்க தங்கச்சியெல்லாம் பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. தேங்க்ஸ் கார்த்திக். ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு? கல்யாணம் நடந்தால் போதும்னு பேச்சுக்கு சொல்கிறேன்னு நினைக்காத. நான் சொல்கிறது 100% உண்மை. அப்பாவுக்கு நிறைய கடன் இருக்கு, அதோட அப்பாவோட பிஸ்னஸ்ஸை அதை நாம் பார்த்துப்போம். சத்யா, நான் ஒரு MBA கிராஜுவேட், நீ ஃபினிஷிங் ஸ்கூல் படிச்சிருக்க. நம்மளால் முடியாதா என்ன? பிஸ்னஸில் ஆல்ரெடி எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 20 வருஷமாக எங்கள் அம்மா சாதிச்சதை விட இப்போ நான் பொறுப்பேற்ற 2 வருஷத்தில் நான் நிறையா சாதிச்சிருக்கேன். ஸோ நம்மளால் உங்கள் அப்பாவோட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைன்னு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும். கார்த்திக், நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசியும் உனக்கு என் மேலே நம்பிக்கை வரலையில? சத்யா, உனக்கிட்ட 2 கேள்வி கேட்குறேன், மறைக்காமல் மழுப்பாமல் பதில் சொல்லணும். என்ன என்ன கார்த்திக்? என்னைய உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இப்பயாவது மனசில் இருக்கிறத சொன்னியே. கார்த்திக், பிடிச்சிருக்குண்ணா. இதுக்கு மேலே ஒன்றும் நீ பேச வேணாம். பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, அது மட்டும்தான் உண்மை. மற்றதெல்லாம் பயத்துலையும் பதட்டத்துலையும் எடுத்த முடிவு. இப்போ 2வது ஒரு கேள்வி. உன்னே மாதிரியே உன் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன்னு சொன்னேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, அப்படியே கல்யாணம் வேணான்னு சொல்கிற? ஓகே தானே? கார்த்திக், உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட மாட்டீங்களே? உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல இல்லை? ஓகே சத்யா, என்கிட்ட உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளு, நான் செஞ்சு தரேன். அதுக்காக கல்யாணம்லாம் பண்ணிக்கணும்னு கம்பல் கிடையாது. வேற என்ன இருக்கு? இப்போவே ஃபோனை போட்டு எனக்கு உன்னை பிடிக்கல, கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறேன். ஐயோ, அப்படி ஒன்றும் செஞ்சிடாதீங்க. சரிங்க கார்த்திக், அம்மா தேடுவாங்க, வீட்டுக்கு போகிறேன். அப்போ கல்யாணம் எனக்கு பிடிச்சிருக்கு கார்த்திக், மற்றதெல்லாம் அப்பா பேசிக்குவாரு. ஏன் அப்போ மறுபடியும் எப்போ மீட் பண்ணலாம் சத்யா? அதுவும் உங்கள் அப்பா தான் சொல்லுவாரா? ஏன் இது முறைக்கிறதுக்காக இல்லை, சிரிக்கிறதுக்காக. டைம் கிடைச்சா கால் பண்ணுங்க. அக்கா, ஏக்கா இவ்வளோ லேட்டு? அம்மா கோவமா இருக்காங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் சீக்கிரமாக வரணும்னு தெரியாது, ஒரு வயசு பிள்ளை வீட்டுக்கு இருன்றதுக்குள்ளே வரணும்னு தெரியாது. அம்மா, வர வழியில் இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்தேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து வந்தோம், அதுதான் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு ஃபோனாவது பண்ணி சொல்லியிருக்கலாம்லடி. அம்மா, ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா. எது கேட்டாலும் அதுக்கு ஒரு விளக்கத்தை வச்சிருப்பிய. இவர் வேற எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ, ஒரு ஃபோன் கூட பண்ண காணோம். அவருக்காவது ஃபோன் பண்ணி விசாரிச்சியா? அம்மா, மறந்துட்டிம்மா, இந்த இப்போ பண்ணுறீம்மா. சரி, சீக்கிரமா பண்ணிட்டு வா. ஏய், சீக்கிரமா அங்கே சாப்பிட்லாம். அக்கா அக்கா, நீ யாரை பார்க்க போனேன்னு தெரியுமே? ஃப்ரெண்டையா பார்க்க போனேன், மாமாவை தானே பார்க்க போனேன். ஏய், சத்தமா பேசாதடி, அம்மாவை கேட்டுற போகுது. அக்கா, அப்போ நீ மாமாவை தான் பார்த்துட்டு வரியா? சரி சரி, என்ன பேசுனீங்க, என்ன சாப்பிட்டீங்க? சரி, என்ன பேசுனீங்க? ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டீங்களா? ஏய், நீ என்னடி இப்பெல்லாம் கேட்குற? அட, நீ என்னக்கா சுத்த சாம்பாரா இருக்க? 2 பேருக்கும் பிடிச்சி போச்சு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒரு ஐ லவ் யூ ஓட ஆரம்பிச்சிருந்தா மீட்டிங் டேஸ்டியா இருந்திருக்கும்ல. ஏய், நீ நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிட்ட. நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பேசலடி. வேற என்ன தாங்க பேசுனீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுடி. ஓ, அந்த அளவுக்கு பெருசா போயிடுச்சோ? நான் அப்பவே நினைச்சேன். ஏ அஞ்சலி, பெரியவங்க மேட்ரு பேசிட்டு இருக்கோம்ல, உள்ள போடி. போடினா
போங்க. ஏய் நீ ரொம்ப பெரிய மனுஷியா? அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்களா, போடி. நீங்க என்ன பேசியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? எவ்வளவு சினிமா பார்க்குறோம். போங்கடி நீங்களும் உங்க லவ்வும். நான் இங்க இருந்து போனப்ப இருந்த மனநிலைக்கும் திரும்ப வந்தப்ப இருக்கிற மனநிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எங்க அப்பாவோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய காட்டியிருக்கு. மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அப்பாவை நினைச்சாதான் கலக்கமா இருக்கு. எங்க அப்பாவோட சந்தோஷம் எல்லாம் என் கல்யாணம் தான். அதை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது நீதான். அவர் நல்லபடியா குணமாயி வீட்டுக்கு வரணும். அவரோட பிரச்சனை எல்லாம் தீரணும். அவர் நீண்ட ஆயுளுக்கு நல்லா இருக்கணும். எனக்கு அது போதும். என்னம்மா இந்நேரத்தில் வேண்டிக்கிட்டு இருக்க? அப்பாக்காகத்தேம்மா. என்னது அப்பாக்காகவா? அவருக்கு என்னாச்சு? ஒண்ணுமில்லம்மா, இன்னும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். இன்னும் வேலை முடியலையா, வர லேட் ஆகும்னு சொன்னாரு. அதுதான் சீக்கிரமா சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தேம்மா. அதுதானே பார்த்தேன். நான் வேற என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். வேலை முடிஞ்சா தானேம்மா வர முடியும். இதுக்கெல்லாம் போய் முகம் வாடலாமா? சரி வா சாப்பிட்லாம். ஹார்ட் அட்டாக் வந்தது, 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தது, இதெல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமாக செண்பகத்துக்கு சத்யாவுக்கும் தெரியக்கூடாது முருகேசா. சரிங்க ஐயா. இந்த குருமூர்த்தி 2 நாளையில் பணம் தந்தாகணும்னு சொன்னானே, ஏதாவது டார்ச்சர் பண்ணானா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையா, அவர் பணத்தை செட்டில் பண்ணியாச்சு. என்னையா சொல்கிற? குருமூர்த்திகிட்ட கொடுக்க வேண்டிய பணம் பெரிய அமௌண்ட்டே, எப்படி நீ செட்டில் பண்ண? அது வந்துயா 2-3 பெரிய கம்பெனியில் நம்மளுக்கு பணம் வர வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் வசூல் பண்ணி போய் கடன் அடைச்சிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பார்த்தையா. அதை பற்றிலாம் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? இனிமேல் குருமூர்த்தி உங்கள்கிட்ட வந்து டார்ச்சர் பண்ண மாட்டேன் பணத்தை கேட்டு. ஒன்று மாதிரி விசுவாசமான ஆள் இருக்கவும் தேயா நான் என்ன மாதிரி ஆளுக்கு தைரியமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வட்டியும் கட்டி என்னையும் எமன்ட்டு இருந்து காப்பாற்றி குட்டியாந்துட்டேன். நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஐயா, விசுவாசமெல்லாம் பிறக்கிறப்பே வரதில்லை. நீ என் உடன்பிறப்பு, என் உயிர் நண்பன், என்னை எப்படிலாம் என்னை சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் சொல்கிறப்ப விசுவாசம் தன்னால் வந்துடுதுங்கய்யா. நீங்கள் என்ன அப்படித்தானே நடத்துகிறீங்க? அப்பா வாங்கப்பா. அப்பா எப்படிங்கப்பா இருக்கீங்க? என்னம்மா ஏதோ விருந்தாளியை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிற? நான் நல்லா தேமா இருக்கேன். என்ன அம்மா கோவமா இருக்காளா? ஆமாப்பா. வா சமாளிப்போம். ஏங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலாம் தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஊருக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வரீங்க. நான் தான் முருகேசன்ட்ட சொல்லியிருந்தேனேம்மா, வெளியூருக்கு போகிறான். டாக்டர். என்னது டாக்டரா? டாக்டர் இல்லைம்மா, டிராக்டர். செங்கசோலைக்கு மணல் வெள்ளத்துக்கு டிராக்டர் வேணும்னு சொல்லியிருந்தல, அப்படி பார்த்துட்டு வரலான்ட்டு போனோம். ஏய் நீ ஏதோ சொன்ன, இவன் ஏதோ லாரி ரிப்பேர்ல சொன்னான். அம்மா பாப்பா சொன்னது உண்மைதேம்மா. லாரி ரிப்பேர் ஆன லாரியை போய் வேலை பார்த்துக்கிட்டு வர வழியில் டிராக்டரையும் பார்த்துட்டு வந்தோம்மா. அம்மா உனக்கு எல்லாமே வாசல்ல நின்று சொல்லணுமா? உள்ள வாமா. செம்பகம், உனக்கு உங்கள் அண்ணதையே எதுவும் ஃபோன் பண்ணாரா? இல்லையேங்க. ஏன்? நம்மதே மாப்பிள்ளை வீட்டுக்கு போக முடியலங்கிறதுக்காக உங்கள் அண்ணனை போய் பார்த்துட்டு வர சொன்னேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, நல்ல விஷயத்தை எதுக்கு தள்ளி போடணுன்னு உங்கள் அண்ணனை போய் பார்த்துட்டு வர சொன்னேன். உங்கள் அண்ணனும் போய் பார்த்துருக்காரு. நம்ம சத்யா அந்த குடும்பத்துக்கு மருமகளாக போகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த குடும்பத்தை உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். பணம் வசதியெல்லாம் இருக்கட்டுங்க, அங்கே இருக்கிறவங்களோட குணம் எப்படி 1000 தான் இருந்தாலும் அங்கே இருக்க மனுஷங்களை வச்சு தானே சந்தோஷம் இருக்கு. நம்ம பொண்ணை கொடுக்க போகிறோங்க, எல்லா விஷயத்துலையும் யோசிக்கணும். நீ கவலையே படாத, உங்கள் அண்ணனே சொல்லிட்டாரு. வீடு அரண்மனை மாதிரி இருக்கான். அவங்க அம்மா சிரிச்ச முகத்தோட நல்லா பேசுகிறாங்களாம். நல்ல குணமா, தங்கமான குணமா. நம்ம சத்யாவை நல்லா பார்த்துப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கான் உங்கள் அண்ணனுக்கு. கண்ணை முடிக்கிட்டு பொண்ணை கட்டலாம்னு சொல்கிறாரு உங்கள் அண்ணன். அதே மாதிரி மாப்பிள்ளை தம்பியை பற்றி உங்கள் அண்ணன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளே நேரில் பார்த்துட்டு அவர் குணம் எப்படின்னு நீ அதை தான் நினச்சி மனசை குழப்பிக்காம சந்தோஷமாக கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். அவங்க நல்ல நாள் பார்த்து பொண்ணை பார்க்க வராங்களாம். அப்படியே நிச்சயம் பண்ணி சீக்கிரமாகவே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்களா உங்கள் அண்ணன்ட்ட. சத்யா, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கலாமா? அப்பா நீங்களும் அம்மாலும் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அதில் சம்மதம் தேங்குவா. அப்புறம் என்ன, அதுவே சம்மதம் சொல்லிடுச்சே. முருகேசா, நீ போய் செங்கச்சோலையில் புதூர்லேருந்து லோடு கேட்டு வந்தாங்கல்ல, அதை ஏற்றுறதுக்கு வழியை பாரு. சரிங்கய்யா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா ஓய்விடுங்க. வரீங்கய்யா. செண்பகம், நான் இவ்வளோ சொல்கிறேன், இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா இப்படி கல்யாணம் வேலை தலைக்கு மேலே இருக்கு. அப்பா டவுனுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, ஸ்பெஷலாக எனக்கு என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க? ஏய் 4 வயசாகுது, இன்னும் திங்கிறதுலே இரு. அப்பா பாருங்கப்பா அம்மாவை. இப்போ ஏன் தேவையில்லாமல் அவளை திட்டிக்கிட்டு இருக்க? வளர பிள்ளை அப்படித்தான் இருக்கும். நான் போன இடத்துல எதுவும் கிடைக்கலம்மா, அடுத்த தடவை போகல வேணா ஏதாவது வாங்கியாந்து தரேன். அதை இந்த செல்வத்திட்ட சொல்லி வைப்பா. ஏய் இங்கே நில்றி. என்னடி பெத்தவளே பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க? ஏங்க சத்யாவுக்கு முன்னாடி இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. என்னால் முடியலை. அப்பா
கல்யாணம் தானே, நான் பண்ணிக்கிறேன்ப்பா. நீ என்ன பேசிட்டு இருக்க? கல்யாணத்தப்ப நிறைய வகையான சாப்பாடு ஸ்வீட்ஸ்லாம் கல்யாணத்துல சாப்பாடை போடுவீங்களப்பா. சூப்பரா போட்டுருவோமா. அஞ்சலி, நீயும் கல்யாணம் பண்ணிக்கடி, சாப்பாடுலாம் நிறைய கிடைக்கும். அக்கா என்னட்டா? அம்மா அவ வெக்கப்படுறாமா, அவளுக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. அம்மா ஆரவள்ளி சூரவள்ளி, சாப்பாட்டுக்காக ஆசைப்பட்டு எல்லாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடாத. நான் தெரியாம சொல்லிவிட்டேம்மா, ஆளை விடு. இனிமேலாவது என்கிட்ட பேசல பார்த்து பேசுமா. நான் சின்ன பொண்ணு, படிச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணங்கிற இனிமே இப்படிலாம் பேசக்கூடாது என்ன? சரிம்மா. ஐயா கொரியர், சத்யா நீ போய் யாருன்னு பாருமா. இங்கே சத்யாங்கிறது நான் தான். உங்களுக்கு தான் கொரியர் வந்திருக்கு, இந்தாங்க. தேங்க்ஸ். அக்கா யாருக்கு அனுப்பிச்சிருக்கா? கார்த்திக் மாமா. அக்கா பாருக்கா, மாமா கிஃப்டெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. சும்மா ரெடி. யாருமா? அவர் தான்ப்பா அனுப்பிச்சிருக்காரு. அவர்னா யாருமா? அப்பா, நீங்க அன்னைக்கு அக்காவை பொண்ணு பக்கம் கூட்டிட்டு வந்தீங்கல்ல, கார்த்திக் மாமா அவர் தான் அனுப்பிச்சிருக்காரு. அக்கா கொரியரை பிரிச்சு பாருக்கா. சத்யா பிரிக்காத. என்னங்க இது கிஃப்ட்டு அது இதெல்லாம்? என்னம்மா, மாப்பிள்ளை ஆசையாக அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு இல்லைங்க, இன்னும் முறைப்படி பொண்ணு பார்க்கல, நிச்சயம் பண்ணல. அதுக்குள்ளேயும் நம்ம என்ன உரிமையில வாங்குறது? நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது. படித்த பிள்ளைங்க சுதந்திரமாக நினச்சதை அப்பயே செய்யணும்னு நினச்சிருக்குங்க. ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? சத்யா தான் நமக்குன்னு முடிவு பண்ணி மாப்பிள்ளை சந்தோஷமாக அனுப்பிச்சிருக்காரு. அதையே வேண்டாம்ங்கிற? பிரித்து பாருமா. ஹாய், செல்போனு. அக்கா ரொம்ப நல்லா இருக்குக்கா ஃபோனு. ஏம்மா, நான் தான் உனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேனேம்மா. அது பழைய மாடல்ப்பா. அப்போ இது அதை விட விலை கூடவா? ஆமாப்பா. நீ சந்தோஷப்படுறத பார்த்தா உனக்கு பிடிச்ச போனை வாங்கி தர முடியலன்னு எனக்கு வருத்தமாக இருக்குமா. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வேணும்னா நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கியிருப்பேன். எனக்கு தெரியுமா நீ எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன்னு. இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சிருந்தா விலையை பற்றி கவலைப்படாத. பிடிச்சதை கேளு, வாங்கி தரேன். அப்பா எதையும் நாங்கள் கேட்காமலேயே எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க. எனக்கு ஒரு குறையும் வைக்கலைங்கப்பா நீங்கள். எனக்கு அதுதாம்மா வேணும். உங்கள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். ஐயா, உங்கள் அளவுக்கு யாருனாலையும் பொண்ணுங்களை பார்த்துக்க முடியாதுங்க. அப்புறம் ஏங்கயா வருத்தப்படுறிய? பொண்ணுங்களுக்கு எது வேணும்னு கேட்டு செய்கிறது தப்பு இல்லையே. அதுதான் கேட்டேன். அம்மா சத்யா, மாப்பிள்ளையோட கிஃப்ட்டு பத்திரமா வச்சுக்கம்மா. ஏங்க இட்லி சூடாக இருக்கு, சாப்பிடுவாங்க. இந்த குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேம்மா. ஐயா, மருந்து மாத்திரையெல்லாம் காரில் வச்சுருக்கேன், எங்கே வைக்க? அந்த ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் வை முருகேசா, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். சரிங்கய்யா. சத்யா, என்னாச்சு இப்படி சுருண்டு போய் படுத்திருக்க? ஒன்றும் இல்லை அப்பத்தா. ஒன்றும் இல்லையா? சொல்லும் போதே சோகரசம் சொட்டுதே. ஆமாம், நான் சோகமாக இருக்கேன்னு தெரியுதுல. ஆமாம், இந்த வீட்டில் தான் என்னை பற்றி யாருக்குமே அக்கறையே இல்லையே. நீ ஆண்டி அம்மா இப்படி சலிச்சுக்கிற? உங்கள் அம்மாவும் அப்பாவும் உன்னை கண்ணுங்க அர்த்தமாக தானே பார்த்துக்கிறாங்க. உனக்கும் வயசாயிடுச்சுல, அதே என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது. யாருக்குடி புரியலை? கண்ணு வைக்கும்போதே என்ன இங்கிட்டு சாயுமா அங்கிட்டு சாயுமான்னு சொல்கிறவனா? உன் நினப்பெல்லாம் இங்கே இல்லைப்ப, அங்கேதான் இருக்கு. எங்கே இருக்கு? எங்கேயோ இருக்கு. நீ இந்த போட்டாவை வச்சு மறைச்சு மறைச்சு பார்க்கறது தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு மண்ணில் பூ பூத்ததும் கடலை எப்போ காய்க்கும்னு கரெக்டாக சொல்லிடுவேண்டி. எங்க சொல்லு பாப்பா, என் மனசுக்குள்ள என்ன இருக்கணும்? காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்காம காலம் கடத்திக்கிட்டே இருக்காங்கன்னு மனசுக்குள்ளேயே வறந்துக்கிட்டு போட்டாவை பார்த்து உருகிக்கிட்டு இருக்க. கரெக்டாக சொன்னா தெரியுதுல்ல அப்பதா. அப்போ ஏதாவது ஸ்டெப் எடு. அடி உரம், தொழு உரம், பருத்தி கொட்டை, புண்ணாக்குன்னே அப்பா அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காரு. என் கல்யாணத்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாரு. என்னடி பண்ண சொல்கிற? நீ ஏன் வெக்கத்தை விட்டுட்டு கேட்குற? உங்கள் அப்பா நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறேன். அவர் யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நான் பாட்டி ஆயிடுவேன், நீ பேட்டி ஆயிடுவ. ரொம்ப கஷ்டம் அப்பதா. அலட்டிக்காதடி. இன்னைக்கு உங்கள் அப்பா வரட்டும், என்னதான் முடிவு எடுத்திருக்கேன்னு கேட்டுறேன். அப்பா அந்தோன்னு நீயே கேட்குற மாதிரி கேளு. கல்யாணத்துக்கு அலையிறா பாருன்னு என் பேரை கெடுத்து வச்சிடாத. இனிமே கெடுக்கிறதுக்கு என்னடி இருக்கு? நீதான் என்ன நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டுட்டே இல்லை. என்ன வெயில் வெளியில?
என்னையா ராசேந்திரா இப்பத்தே வந்தியா? ஆமாம்மா. ஏங்க மாப்பிள்ளையோட அம்மா வந்து பொண்ணை பார்த்துட்டு போய் எத்தனை நாளாச்சு? நீங்க மேற்கொண்டு ஒன்றும் பேசாம இருக்கீங்களே. இல்லைம்மா, அவங்க அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியுமான்னு தெரியல. நிதானமாக யோசிச்சுதேம்மா முடிவு எடுக்கணும் ரேவதி. ராசேந்திரா, யோசிச்சு செய்யறதெல்லாம் மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு முன்னாடி. மாப்பிள்ளையோட அம்மா பொண்ணை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. சத்யாவுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்ன பின்ன பார்த்து பேசி முடிச்சிட வேண்டியதுதானே. ஏம்மா, அவங்க என்ன கொஞ்சம் நிஜமாக கேட்டிருக்காங்க? 500 பவுன் நகை, காஸ்ட்லி காரு, 50 லட்சம் ரொக்கமா கேட்டிருக்காங்க. குடுடா குடு, கொடுத்தா என்ன தப்பு? உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுக்கு கொடுக்க யோசிக்கிற? அம்மா, நான் என் பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு அப்புறம் இந்த சொத்து பூரா அவளுக்கு தானே. அப்புறம் ஏன்டா யோசிக்கிற? அம்மா, இப்போவே கார் வேணும் நகை வேணும்னு கேட்குறவங்க நாளைக்கு ஏதாவது கொடுமைப்படுத்த மாட்டாங்கன்னு என்னம்மா நிச்சயம்? 500 பவுன் நகை கேட்டவங்க கொடுமைப்படுத்த மாட்டாங்கன்னு எப்படிம்மா நம்புறது? என் பொண்ணு சந்தோஷம்தேம்மா எனக்கு முக்கியம். அதுக்காகத்தாம்மா இவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் கூட தாண்டா கேட்டேன். இவ அப்பங்கிட்ட 100 சவரன் நகை போட்டாதான் கல்யாணம் நடக்கும்னு கேட்டேன். வாங்கிட்டு தானே கல்யாணத்தையும் முடிச்சேன். இப்போ என்ன தினமும் கொடுமைப்படுத்திக்கிட்டா இருக்கேன்? தாயும் பிள்ளையுமா ஒத்து தானே இருக்கோம். சீர் கேட்டா கெட்டவ, சீர் கேட்காதவ நல்லவன் நினைக்காத. உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்கன்னு பெருந்தன்மையா பேசிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா உங்க அப்பா என்னடி செஞ்சான்னு கொடுமைப்படுத்துற மாமியார்களும் இருக்காங்க. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். கமுக்கமா பேசி கழுத்திருக்கிறத விட இப்படி வெளிப்படையா பேசுறது எவ்வளவுதான் மேல்றா. என்னம்மா, அவங்க கேட்டதை செஞ்சிடலாம்ங்கிறியா? உன் பொண்ணுக்கு தானே செய்யற. ராசேந்திரா, உன் பொண்ணு 500 சவரன் நகையோட காஸ்ட்லி காரோட கல்யாணம் பண்ணிட்டு போறான்னா உனக்கு தானே பெருமை. காசு பணத்தை பத்தி கணக்கு பார்க்காத ராசேந்திரா. நல்லா சீர்திருத்தத்தை பண்ணி பொண்ணை அனுப்பி வச்சாத்தே போற இடத்துல உன் பொண்ணு சந்தோஷமா இருப்பா. அந்த அம்மாவை பார்த்தாலும் நல்லவங்களாத்தே இருக்காங்க. பையனை பத்தி சொல்லவே வேணாம், நல்லா லட்சணமா சத்யாவுக்கு ஏத்த மாதிரியே இருக்கான். நீ எதை பத்தியும் யோசிக்காம கல்யாணத்தை பேசி முடி. நீ என்னம்மா சொல்ற? அதுங்க நான் சொல்ல வர்றது, இவளை விடு. சத்யாவுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போச்சு. வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறா. மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் பொண்ணுங்களால அதை வெளியே சொல்ல முடியாது ராஜேந்திரா. அவ மனசுக்குள்ளேயே மறியக்கிட்டு இருக்கா. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஸ்டெப் எடுக்கணும். என்னம்மா ரேவதி நீ சொல்ற? ஏங்க, நீங்க சொல்றதும் சரியாத்தே இருக்கு, அத்தை சொல்றதும் சரியாத்தே இருக்கு. சரிம்மா, இன்னும் ஒரு 10 நாள் ஆகட்டுமா? நல்ல காரியத்தையெல்லாம் காதம் காதம் வச்ச மாதிரி பட்டு புட்டுன்னு பார்க்கணும். நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா இந்த இடம் சரியா வராதுன்னு அவங்க வேற இடத்த பார்த்து போயிடுவாங்க. நீ இப்போ என்னதேம்மா சொல்ல வர? இன்னைக்கே போய் பார்க்கலாங்கிறியா? ஆள் நல்லா இருந்தா இன்னைக்கே போய் பார்க்கலாம்டா, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீ இப்படி ஆறாமரை யோசிச்சுக்கிட்டு இருந்தா வேற யாராவது சம்மதத்தையும் பேசி கல்யாணத்தையும் முடிச்சிருவாங்க. பார்க்கறதுன்னு ஆயிடுச்சு, இன்னைக்கே பாரு. ரேவதி, அந்த கேலண்டரில் போய் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வாமா. எங்க இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. நாளைக்கு அஷ்டமி, நாளை மறுநாள் நவமி. நாளைக்கு அஷ்டமி, நாளை மறுநாள் நவமியா? அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வருவான். ஏன்டா இன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்குன்னு சொல்றான்லடா. ஏம்மா இப்போ கிளம்பி போய் நைட்லேயே மாப்பிள்ளை வீடு பார்க்குறது? சரி கோச்சுக்காத. 2 நாள் கழிச்சு போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடணும். சரிம்மா. நானும் இவளும் 2 நாள் கழிச்சு அங்கே போய் அந்த அம்மாவை பார்த்து பேசி நிச்சயத்துக்கு நாளும் குடிச்சிட்டு வந்துடுறோம். இப்படி நம்ம பேசிட்டு இருக்கிறத அவளுக்கு தெரிஞ்சாலே சந்தோஷப்படுவாடா. அவ சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம். அவ சந்தோஷத்துக்கு கோடி ரூபாய் ஈடாகுமாடா. இப்படி ஆசையை மனசில் வளர்த்துக்கிட்டு இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? என் பொண்ணோட ஆசை சந்தோஷந்தேம்மா எனக்கு முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே போய் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குடிச்சிட்டு வந்துடுவோம். அந்த பையன்தான் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை. ஏய், என்ன ஓகேவா? எங்க அப்பா உன்னை தான் பார்க்க வராரு. ஓகே சொல்லிடு. என்ன சரியா? ஐயே, எனக்கு வெக்கமா வருது. என் செல்ல அப்பத்தா என்ன மாதிரியே செஞ்சிட்டியே. உன் அப்பத்தாவை என்ன நினைச்ச? ஆடி பட்டத்தை தேடி விதைக்கிறவன். நீ விதைச்சிக்கிட்டே இரு, நான் தான் வந்துடுறேன். ஏய் இருடி, அடியே இருடி. என்ன அப்பத்தா எங்கே கிளம்பிட்ட? இவர்தான் மாப்பிள்ளைன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காட்ட வேணாமா? அடியே, அதுக்கு என்னடி இப்போ அவசரம்? நிச்சயம் முடிவெட்டி காட்டிக்கலாம், பொறுமையாரு. அப்பாவே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? இந்த வந்துடுறேன். என்னடி நீ கோயிலுக்கு போகலாமா? சாயந்தரமா போகலாமாடி? ஏ பிரியா, வசந்தி, இவர் தாண்டி நான் கட்டிக்க போற மாப்பிள்ள. பாருங்கடி,
ஏய் எங்கடி காமிடி? ஏய் பார்க்கறதுக்கு அழகா இருக்கார்ல. ஆமாண்டி. நீங்கெல்லாம் அவரை நேர்ல பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்கடி. ஆமா, பேர் என்ன? கார்த்திக். என்ன பேருதான் கார்த்திக்ங்கிறது ஓல்டு நேமா இருக்கு. ஏய் கார்த்திக்ங்கிறது என்னடி ஓல்டு நேமு? அதுவும் ஸ்டைலா தானடி இருக்கு. ஆரடி உங்களுக்கு கிட்டு சாமி குப்பு சாமி இப்படித்தான் மாப்பிள்ள அமையும் பாருங்கடி. சத்யா ப்ளீஸ்மா, ஒரே ஒரு கால் பண்ணுமா. உனக்காக நான் கஷ்டப்பட்டு நானே என் கையால் கொரியர் அனுப்பிச்சிருக்கேன். மனசு வைமா ப்ளீஸ்மா, மனசு வைமா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? என்னடா மீட்டிங்ல இருக்கியா? சரிடா. டேய் என்னன்னு சொல்கிறா? வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருக்கியே அதுதான். டேய் நீ வந்த விஷயத்தை சொல்கிறா. அப்ப நீ கான்ஃபரன்ஸ் கால்ல இல்லையா? தனியாத்தான் பேசிட்டு இருக்கியாடா? டண்டா டேய் இதெல்லாம் வெரி வெரி டேஞ்சர்ரா. டேய் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, அஞ்சனா தேவி பேரு. அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். ஆனா செம்ம ஃபிகரு. உனக்கு வேணா அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரவா? என்னடா திமுறா? பாசையே லூசுங்கிற. சரி லாஸ்ட் டைம் அம்மா உன்னை எங்கே அடித்தாங்க? லெஃப்ட்ல ரைட்லையா? டேய் இப்போ எதுக்குடா அம்மாவை ஞாபகப்படுத்துற? பயமா இருக்குல்ல. நான் உன்னோட பாசுங்கிற அந்த பையன் இருக்கட்டும். சரிங்க பாஸ். மே ஐ கம் இன் பாஸ்? டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா உசுரை வாங்குற? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பாஸ். இந்த நேற்று டேபிளில் வச்சுட்டு போனேன்னே செக் புக்கு, அதில் ஒரு சைன் போடணும். டேய் அப்புறம் போட்டு வைக்கிறடா. அப்புறம் ராம்ஜி இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு தர்பூசணி மண்டி இருக்கானே, அவன் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான்டா. இந்த டேபிளில் இருக்க செக் புக்கில் ஒரு கையெழுத்து போட்டுரு, அதுக்கப்புறம் அவன் கணக்கையே முடிச்சிடலாம். ஏய் ஃபோட்டோ சூப்பராக வந்துருக்குடா. நான்சி ரேஸ் கொட்டேஷன் கேட்டாங்களே, கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டியா? இல்லைடா, ஒரு ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 30,000க்கு ஃபோனை வாங்கி கொரியரில் அனுப்பிச்சிட்டு குக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவன் ஃபோன் பண்ணாருன்னா நீ ஃபோன் பண்ணி பாரு. இல்லைடா, அவ தான் பண்ணணும். லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஏய் இன்னும் 100 வருஷம் உனக்கு கல்யாணம் ஆகுதுடா. பெஸ்ட் ஆஃப் லக். என்னடா கிண்டலா? பின்ன என்னடா, ஃபோனை போட்டோமா ஜாலியாக பேசினோமான்னு இல்லாமல் ஃபோட்டோவையே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க. உன் பிள்ளை குட்டிலாம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோனை பண்ணி பேசு. ஒரு நிமிஷம் பாஸ். எஸ் பாஸ் சொல்லுங்க. இந்த லேப்டாப்பில் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது, கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி கொண்டு வரீங்களா? டுமாரோ? நோ இன்னைக்கே வேணும். ஓகே பாஸ். அக்கா ஃபோனை எடுக்கா? அக்கா ஃபோனை எடுக்கா? இல்லை நானே ஃபோன் பண்ணி மாமாட்ட பேசுவேன். தாரணி அக்கா சும்மா இரு. அக்கா ஃபோனை எடுக்கா? ஏய் சும்மா இரு தாரணி, டென்ஷனை கிளப்பாத. என்னக்கா நீயும் ஃபோன் பண்ணி பேச விட மாட்டேங்கிற, எங்களையும் ஃபோன் பண்ண விட மாட்டேங்கிற. அவரா பண்ணுவார்டி, அவரே பண்ணிட்டு இருந்தே நான் பேசாமல் இருக்கேன். எப்பக்கா? தெரியலடி. என்னக்கா அவரை ஃபோன் பண்ணலைன்னா என்ன, நீ ஃபோன் பண்ணி பேசு. நான்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன்ப்பா. இப்படி பயப்படுற? அங்கிள் தானே ஃபோன் பண்ணு. ஹலோ அங்கிள், ஃபோன் நல்லா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்னு சொல்லு. ஏய் உங்களுக்கு தாண்டி அவர் அங்கிள், அப்போ உனக்கு புருஷனா? சரி அப்ப டேய் புருஷா ஃபோன் நல்லா இருக்குன்னு சொல்லு, ரொம்ப தேங்க்ஸ்டா புருஷான்னு சொல்லு. ஏய் அடங்க மாட்டீங்க, அவரா ஃபோன் பண்ற வரைக்கும் நான் ஃபோன் பண்ண மாட்டேன். சத்யா நான் வரேம்மா. ஏய் ஃபோனை யாராவது எடுத்தீங்க அவ்வளவுதான். அதான் ஃபோனை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கால. டச் பண்ணலடி, கால் பண்ணிட்டு வச்சுட்டேன். யாருக்கு? அங்கிளுக்கு தான் மிஸ்டேக் கழட்டிட்டு வச்சிருக்கேன். ஏதாவது பிரச்சனை வந்துடாமடி. போடி பயந்தாங்கொல்லி. என்னக்கா மாமா ஃபோன் பண்ணிட்டாரா? என்ன மிஸ்டேக் கால் விடுவாரு? நீ மிஸ்டேக் கால் விட்டா அவரு மிஸ்டேக் கால் தான் விடுவாரு. நான் மிஸ்டேக் காலே விடலையே, நான் மிஸ்டேக் கால் விட்டுட்டு வச்சேன். ஏன்டி இப்படி பண்ண? அது சரி கோச்சுக்காம பேசு. சரி நீங்க 2 பேரும் போங்கடி, நான் பேசிக்கிறேன். வெக்கம். ஏய் அடி வாங்க போறடி. ஓகே பேசு. ஏய் வாடி நம்ம போகலாம். ஹலோ சத்யா, என்ன மிஸ்டு காலில் வர்றீங்க? அச்சோ அது நான் இல்லை, என் தங்கச்சிங்க. சரி நான் ஃபோன் அனுப்பியிருந்தேனே, கிடைச்சதா? கிடைச்சது. இப்போ அதுல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. கலர்? பிடிச்சிருக்கு. என்ன? ஐயோ என்ன இப்படிலாம் கேட்குறீங்க? என்னதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கோ. நீங்க தான் என்னன்னு சொல்லணும். சத்யா அப்புறம் இருங்க வெளியில வந்துக்கிறேன், அம்மா பார்த்தா திட்டுவாங்க. யாருக்கிட்ட ஃபோனில் பேசிட்டு போறா? அடியே இங்க வாங்கடி. என்னம்மா உங்க அக்கா யார்ட்டடி ஃபோன்ல பேசிட்டு போறா? அங்கிள்கிட்டம்மா. எந்த அங்கிள்கிட்டடி? ஓ வருங்கால மாப்பிள்ளைகிட்ட. பாட்டி இதுதான் நான் கட்டிக்க போறவரோட போட்டோ. நல்லா இருக்காரான்னு பார்த்து சொல்லு. நல்லா அம்சமா நல்ல பையனா தாண்டி இருக்கேன். சரி பார்த்துக்கிட்டே இருக்காத, திருஷ்டி போட்டு போயிருந்தா. சத்யா எப்படி கல்யாணம்? நாளைக்கு தாத்தா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான்.
ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை. ஏய், நான் என்ன முத்தமாக கேட்டேன்? கார்த்திக்னு தானே சொல்ல சொன்னேன். ஒருவேளை முத்தம் கேட்டிருந்தா கொடுத்துருப்பியோ? இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் ஃபோனை கட் பண்ணிடுவேன். ஏய், ஏன்டி என் ஃபோட்டோவை எடுக்க போற? இல்ல, அது கீழே கிடந்துச்சு. கல்ல மண்ணு தாண்டி கீழே கிடக்கு, அதை எடுக்க வேண்டிதானே. இந்த ஃபோட்டோல யார் இருக்கா தெரியுமா? நான் கட்டிக்க போறவரு, என்னோட வருங்கால புருஷன் இருக்காரு. இதை நீ தொடக்கூட கூடாது தெரியுமா? ஏய், இந்த ஃபோட்டோவை தொடக்கூட உனக்கு அருகது இல்லடி. ஏய் சாரி சத்யா, தெரியாம செஞ்சுட்டேன். ஹலோ ஹலோ சத்யா, என்ன சண்டை மாதிரி சத்தம் கேட்குது? ஒன்றும் இல்லை, அவள் என் ஃப்ரெண்டு தான். நான் அவளை எதிரியாவே நினைக்கல, ஆனால் அவ தான். ஹலோ, கொஞ்சம் நம்மளை பற்றி பேசுவோமா? நடுவில் ஃப்ரெண்டெல்லாம் எதுக்கு? சாரி சாரி. இன்னைக்கு லோடு அனுப்பிடலாம்ல முருகேசா? அனுப்பிடலாம்ங்கய்யா. பாட்டி ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கயிறு ஆஃபீஸ்லேருந்து ஒரு 2 லட்சம் வர வேண்டியிருக்குல்ல முருகேசா? அதை என்ன ஏதுன்னு பாரு. இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் அந்த மேனேஜர் கோவிந்தம் பண்ணுறதேங்க. நான் நேர்லேயே போய் என்னன்னு கேட்டுறேங்க. சத்தங்கித்தம் போட்டுறாத, அவனால் நம்மளுக்கு வேலை ஆக வேண்டியிருக்கு. சரிங்க. கொச்சின் அனுப்ப வேண்டிய கயிறுலாம் செக் பண்ணி வச்சிரு. போன வாட்டை எடை கம்மின்னு. சத்யா, அப்பா, உனக்கு எதுக்குமா அந்த வேலையெல்லாம்? அட இருக்கட்டுங்கப்பா. நீ வீட்டுக்கு போமா முதல்ல. அப்பா, இதெல்லாம் ஒரு நாலேஜுக்கு தேன்பா. இவங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா. நீ எப்படிப்பட்ட படிப்பு படிக்க வச்சிருக்கேன்? உனக்கு எதுக்குமா அந்த வேலையெல்லாம்? அப்பா, தொழில்னு வந்துட்டா கஷ்டம்லாம் பார்க்கக்கூடாதுப்பா. கீழே இறங்கி வேலை பார்த்தா தான் மேலே மேலே உயர முடியும், தொழிலையும் முன்னேற முடியும். எவ்வளோ உயரமாக வீடு கட்டினாலும் அதை அஸ்திவாரத்துலேருந்து தேன்பா ஆரம்பிக்கணும். நீங்கள் தானேப்பா சொல்லி கொடுத்தீங்க ஃபவுண்டேஷன். சரிம்மா, உனக்கிட்ட நான் பேசி ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளு. முன்னேற ஆசைப்படுற ஆளோட நிழலு கீழே விழலாம், ஆனால் ஆளு கீழே விழக்கூடாது. நான் இந்த ஊருக்கு வரையில் ஒன்றுமே இல்லாமல் வந்தவேம்மா. படிப்படியாக கீழே இருந்து முன்னேறி இருக்கேன். ஆனால் நீ கோடீஸ்வர வீட்டு பொண்ணு. அங்கிருந்து அதுக்கு மேலே எப்படி போகலான்னு தான் பார்க்கணுமே ஒழிய கீழே இருந்து இல்லைம்மா. இப்போ வீட்டை உயரமாக்கணும்னு ஆசைப்பட்டா மேலே நோக்கி தான் கட்டணும், கீழே நோக்கி கட்டக்கூடாதுல்ல. அப்பா, இப்படி பேசுனா அப்படி, அப்படி பேசுனா இப்படின்னு மாத்துறீங்களேப்பா. நான் மாத்தலம்மா, நீ மாறிடாதேன்னு சொல்கிறேன். ஆளை பிறந்தவ எதுக்கு வேலை பார்க்கணும்? வேடிக்கை மட்டும் பாருமா. டேய், அந்த பண்டலை கீழே போட்டுறாத, பார்த்து பார்த்து. முருகேசா, யாரோ காரில் வராங்க. யாருன்னு தெரியலையே, வா போய் பார்ப்போம். டேய், சிதம்பரம் நிற்பான்னு சொன்னாங்க. ஒரு சின்ன பொண்ணு தான் நிற்குது. ஐயா, அது அவரோட பொண்ணாக இருக்குங்கய்யா. நான் நெருப்பு நீலமேகம். நான் இது வரைக்கும் வந்ததே பெருசு. அவர்கிட்ட போய் அண்ணே வந்திருக்கான்னு சொல்லு. அண்ணே இந்தா கூட்டிகிட்டு வரேனே. உங்களை எங்கள் அண்ணன் கூப்பிட்றாரு. உங்கள் அண்ணனுக்கு இப்போத்தே வாழ்வு வந்திருக்கா? இந்த கேட்டு சொல்கிறேன். அண்ணே, உங்களுக்கு இப்போத்தே வாழ்வு வந்திருக்கான்னு கேட்குறாருண்ணே அவரு. ஆமாடா, இப்படி நிலையில் கொடை பிடிச்சின்னா அப்புறம் கேட்கத்தி செய்வார். கூட எடுத்துட்டு அப்படி போய் நில்றா. சரிங்கய்யா, எல்லாமே சொல்லணும் உங்களுக்கு. அடுத்த முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. கோவச்சுக்காதீங்கண்ணே. அண்ணே, நான் வேணா அந்த ஆளை இழுத்துட்டு வரவா? ஒரு வீரனுக்கு அழகு குகையில் போய் சிங்கத்தை சந்திக்கிறதே. வாடா போவோம். ஐயா வணக்கம். சொல்லுங்க, என்ன வேணும்? என் பேர் நெருப்பு நீலமேகம். என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பற்றி நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே யார்? எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. உங்களுக்கு அரசியல் நாலேஜ் கம்மின்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. டவுனில் இருக்க உங்கள் பில்டிங்கை வேற ஒரு பார்ட்டிக்கு வாடகைக்கு விட போகிறதா சொன்னாங்க. அந்த பில்டிங் எனக்கு வேணும். வாடகை என்னன்னு சொல்லுங்கள். இல்லைங்க, அவர் ஏதோ ஆதரவற்றது இல்லை நடத்துறதுக்காக ஒரு நல்ல காரியத்துக்காக கேட்டிருக்காரு. நானும் நல்ல காரியத்துக்கு தான் கேட்குறேன். பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் ஒயின் ஷாப் இருக்குது. பில்டிங்கை பார்க் ஏற்ற வசதியோடு அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா குடிமக்களுக்கு வசதியாக இருக்கும், சந்தோஷமும் படுவாங்க. எனக்கு குடிக்கிறவனை பார்த்தாலே ஆகாது, இதில் குடிக்கிறவனுக்கு இடம் வேற தரணுமா? அதெல்லாம் முடியாது. மாட்டேன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு வாடகை எவ்வளோ வேணுமோ சொல்லுங்கள், நான் தரேன். நீங்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் சரி, என்னால் முடியாது. அந்த இடத்த நான் தரமாட்டேன். எனக்கு இருக்க ஆள் பலம், அடியால் பலம், பணப்பலம் தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் வேறு விதமாக கூட வாங்க முடியும், ஆனால் நீங்களே கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டலைங்க, இது வரைக்கும் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. நல்ல விதமாக பேசி இடத்த வாங்கலாம்னு வந்திருக்கேன். எனக்கு அரசியல் எல்லாம் செல்வாக்கு இருக்குது, ஆனால் இப்போ நான் அதை பயன்படுத்தலை. ஒத்துக்கிட்டிங்கன்னா துட்டு வரும், இல்லை இதை பாருங்க. இந்த உருட்டல் மட்டல் எல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோங்க. பணபலம், ஆள்பலம் இதெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் நான் கிடையாது. சொத்து விற்கிறது திங்கிறதுக்காக இல்லை, ஒரு நல்ல காரியத்துக்காக கேட்டிருக்காங்க. உங்களை மாதிரி தப்பான ஆளுக்கு தப்பான காரியத்துக்கு அந்த இடத்த நான் கொடுக்க முடியாது. உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்கய்யா. என்ன மாதிரி அரசியல்வாதியை பகிச்சுக்கிறாதிய. எங்களையே நீங்கள் இனிமையாக பார்க்குறீங்க. நண்பனை பாருங்கள், இந்த நாட்டுக்காகத்தான் நாங்கள் இருக்கோம். நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தால் யார் வந்து பார்ப்பா? நாங்கள் தான் வந்து பார்ப்போம். உங்ககிட்ட வந்து கையேந்திர அளவுக்கு எனக்கு எந்த கஷ்டமும் வராது. இங்கே பாரு, உங்களுக்கு கஷ்டமே வராதான்? காத்தடிச்சா மரம் சாஞ்சதே ஆகணும். ஐயா, நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதுலாம் ஒன்றே ஒன்றுதே. நல்ல விதமாக கேட்குறேன். அந்த இடத்த எனக்கே கொடுத்துருங்க. நீங்கள் எந்த விதமாக எத்தனை முறை கேட்டாலும் அந்த இடத்த நான் உங்களுக்கு தரமாட்டேன். நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியுமியா? நெருப்பு நீலமேகத்துக்கிட்ட. மழை பெஞ்சா அணைஞ்சிட போகுது போயா.
கலாய்க்கிறாருண்ணே. ஏய், அண்ணனையே கிண்டல் அடிக்கிறியா? அமைதியாடுறா. இப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க? ஆ, இங்கே வேலை பார்க்குறவங்கலாம் எங்கள் ஆளுக குடிகாரனை பார்த்தாலே அடிப்பாங்க. இடம் வேணுமா அடி வேணுமா நீயே முடிவு பண்ணிக்க. நான் யாருன்னு தெரியாமல் மோதிட்டேன். இரு, நான் யாருன்னு காட்டுறேன். ஜோக் பேசுகிறவங்கெல்லாம் ஜோக்கர் அல்ல, குறைக்கிற நாயும் கடிக்காது. ஆனால் நான் கடிப்பேன். இந்த நெருப்பு நீளம் ஏற்றிக்கிட்டே மோதுறீங்களா? யோ, உன்னையால முடிஞ்சதை பார்த்துக்கையா. அப்பா சூப்பர்ப்பா. நீங்க மட்டும் இதை நிக்காட்டினா அது மூக்குலயே 4 குத்து குத்தி இருப்பீங்களா? யாருமா சத்யா? கார்த்திக் தேம்பா. போய் பேசு. ஹலோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பேசணும். இல்லைம்மா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சத்யா, இன்னைக்கு சண்டே, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஒன்று நீ இங்கே வா, இல்லை நான் இங்கே வரேன். எங்கே மீட் பண்ணலாம்? என்னால இங்கெல்லாம் வர முடியாதுப்பா. நீங்க வேணா இங்க வாங்களே. தேங்க்ஸ் சத்யா, தேங்க்ஸ். நான் தான் உடனே கிளம்பி வரேன். சரி, உங்கள் ஊரில் எங்கே மீட் பண்ணலாம்? வீட்டுல நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும் சத்யா. வீட்டில் எப்படி பேசுறது? அப்ப கோயில்ல. வீடு இல்லைன்னா கோயிலா? கோயிலே பெற்றுப்பா. நான் இப்போயே கிளம்பி பிறப்பிட்டு வரேன். உனக்கு ஓகேவா? அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டா ஓகே தான். எல்லாமே அப்பாவை கேட்டு தான் பண்ணுவியா? நான் அப்பா பொண்ணு, அவரை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த அப்பாவே வந்துட்டாங்க, அப்பாட்ட கேட்டு சொல்றேன். என்னம்மா? அப்பா, அவர் எனக்கிட்ட ஏதோ சொல்லணுமா? வீட்டுக்கு வர சொல்லுமா. கோயில்ல தனியா பார்க்கணும்னு சொல்றாருப்பா. தனியாக பார்க்கணும்னு சொல்கிறாரா? கோயிலுக்கு தானே, போயிட்டு வாமா. ஆனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், இல்லாட்டினா நல்லா இருக்காது. சரிப்பா. கார்த்திக் அப்பா ஓகே சொல்லிட்டாங்க, சீக்கிரம் வந்துருங்க. சரி, நானும் உடனே வந்துடுறேன். அக்கா, பாபாஸ்கரு சார் வீட்டுல இல்லையே. தெரியுங்க. அம்மா, வாடா பாஸ்கர். 2 நாள் என்ன ஆளை காணா? ஆமாம்மா, கம்பெனி ஒர்க்கா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். நீ ஒர்க் இருந்தாலும் எல்லாருனாலும் பிஸியா தானே இருப்ப. ஆமா, கார்த்திக் ஒன்னு பார்க்கத்தானே வந்தான். என்னை பார்க்கத்தானே வந்தேன். ஏதோ கம்பெனி மீட்டிங்னு போயிருக்கான். ஏதோ பீலமேடாமே இங்க போயிருக்கான். என்னது, பீலமேடுக்கு போயிருக்கானா? அவனை அங்கே தனியாக அனுப்பிச்சு வச்சுட்டு நீ என்ன பண்றீங்க? நானும் அவனும் தான் போறதா பிளானு. திடீர்னு என்ன நினைச்சாலும் தெரியல, அவன் மட்டும் கிளம்பிட்டேம்மா. லேப்டாப் சர்வீஸ் கொடுத்துருந்தேம்மா, அதை தான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். என்ன லேப்டாப்ல என்ன ப்ராப்ளம்? அதுவாம்மா, பேட்டரியில் சார்ஜ் நிற்கிறதுன்னு சொன்னேன். இப்போ புது பேட்டரி மாற்றி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிற்கிது சார்ஜ் எல்லாம். ஏன் ஒரிஜினல் பேட்டரி தானே மாற்றினிய? 2 இயர்ஸ் வாரண்டியோட வாங்கி போட்டுக்குமா, ஒரிஜினல் பேட்டரி தான். இந்தாங்கம்மா, ஆன் பண்ணிட்டு பார்த்துக்குங்க. நான் வரேம்மா. சரிடா. பாஸ்கர், என்னமாச்சு? யார் இந்த பொண்ணு? கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுமா? நீங்க கூட பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே. என்னம்மா தெரியாத மாதிரி கேட்குறிய? பேரு கூட சத்யா. டேய், நான் இந்த பொண்ணை முன்ன பின்ன பார்த்ததே இல்லடா. அம்மா, நான் பார்த்துருக்கேனே. கார்த்திக் கூட எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சானே. நீங்க கூட பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னதா தானே என்கிட்ட சொன்னேன். டேய், நான் பார்த்தது இந்த பொண்ணு இல்லடா. என்னம்மா சொல்றீங்க? கொஞ்சம் இரு வரேன். இவதான் நான் பார்த்து ஓகே சொன்ன பொண்ணு. கார்த்திக் அட்டிக்க போற பொண்ணு இந்த சத்யா தான். அப்ப இந்த பொண்ணுதான் சத்யானா, அப்ப இது யாரு? அத நீ தானே சொல்லணும். யார் அவ? அவளுக்கு கார்த்திக் என்ன சம்பந்தம்? என்ன பழக்க வழக்கம்? அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இவதான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு அவனே சொன்னாமா. நான் கூட இவங்களை நேர்ல பார்த்துருக்கனே. நேர்ல பார்த்திருக்கியா? எப்போ? 2 நாளைக்கு முன்னாடி அவங்க மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்கம்மா. நான் அவங்க கூட போயிருந்தேன். ஓ, இதெல்லாம் கூட நடக்குதா? பாஸ்கர், ஒழுங்கா சொல்லிரு. கார்த்திக் இந்த பொண்ணை லவ் பண்றானா? சே, சான்ஸே இல்லம்மா. அவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொன்னான். நீங்க கூட பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னதால சொன்னேன். அப்ப இது யாருடா? அதேமா எனக்கும் கன்ஃபியூஸா இருக்கு. நீங்க ஒரு பொண்ணை காமிக்கிறீங்க, அவ ஒரு பொண்ணை காமிக்கிறேன். எனக்கு தெரியாம அவ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. நான் அந்த போட்டோல இப்ப காமிச்ச பொண்ணை தான் பார்க்க சொன்னேன். பொண்ணை பார்த்தேன், பிடிச்சிருக்குன்னு சொன்னான்டா. ஆனா அந்த லேப்டாப்ல வேற ஒரு பொண்ணோட போட்டோ வச்சிருக்கானே. இங்கே உதைக்குதே. இந்த பொண்ணோட பேர் என்ன சொன்ன? சத்யாமா. ஊரு கூட அந்த பொள்ளாச்சிக்கு பக்கத்துல பூங்கொடி கிராமம்னு சொன்னேம்மா. பூங்கொடி கிராமம். இந்த பொண்ணு அதே ஊரு தான்டா. இவளும் சத்யா, அவளும் சத்யா. ஒருவேளை இந்த பொண்ணுக்கு பதிலா அந்த பொண்ணை பார்த்துருக்கலாமா? ஒரே ஊரு, ஒரே பேரு. நீங்க இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்க, அவன் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன். இப்ப எந்த பொண்ணோடம்மா அவனுக்கு கல்யாணம்? நான் பார்த்து ஓகே சொன்ன பொண்ணோட தான்டா கல்யாணம். அம்மா, கார்த்திக் பார்த்தது இந்த பொண்ணை. இந்த பொண்ணுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். ஒன்னும் பேசாத நீ. இப்ப அவ எங்க இருக்கான்? சத்யாவை பார்க்கத்தாம போயிருக்கான். அவளை பார்க்கத்தான் போயிருக்கானா? நான் பார்த்து வச்சிருக்க பொண்ணு 500 சவரனால
ஆடி காரு 50 லட்சம் ரூபா ரொக்கத்தோட பேசியிருக்கேன். நான் பார்த்த பொண்ணை கட்டிக்கிட்டா எல்லாம் கிடைக்கும், இவளை கட்டிக்கிட்டா என்ன கிடைக்கும்? லட்சுமி அம்மா, டிரைவரை சீக்கிரமா கார் எடுக்க சொல்லு. சரிங்கம்மா. நான் பார்க்காத ஒரு பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. இப்பவே நீ என் கூட வா பூங்கொடிக்கு. வேணாம்மா, கார்த்தி வரட்டுமா, அப்புறம் எல்லாம் பேசிக்கலாமா? முடியாது, இப்பயே போகணும். அங்கே போனா தானே தெரியும் யாரால குழப்பம் என்ன குழப்பம்னு. வா. அம்மா அம்மா வேணாம்மா வேணாம்மா, சொல்றதை கேளுங்கம்மா. அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா, சொல்றதை கேளுங்கம்மா. கோச்சிக்காத மாப்பிள்ளைய நாங்கள் ஒன்றும் பண்ணிட மாட்டோம். சத்யா, மாப்பிள்ளை ஓகே, கல்யாணம் எப்போ? அலையாதடி பொண்ணு, நானே பொறுமையா இருக்கேன். ஓவரா பொறுமையாக இருந்துடாதம்மா, சைக்கிள் கேப்பில் இன்னொருத்தி நுழைஞ்சிருவா. அதுக்கு சான்ஸே இல்லடி. இன்னும் 2 நாளையில அப்பா போய் நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துருவாரு. என்ன தவிர அவர் வேற யாரு கழுத்துலையும் தாலி கட்ட முடியாது. நம்பிக்கை. சரி, இதை ஃபோன்லையாவது பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இல்லடி, எங்க நான் ஃபோன் பேசினா அத்தை எடுக்கிறாங்க. அவர் பிஸ்னஸ் விஷயமா பிஸியாக இருக்காரு, அவன் தொந்தரவு பண்ணாதேன்ட்டு வச்சிடறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கன்னு கண்டிஷன் நேர போடுறாங்கடி. சரி, சலிச்சுக்காதடி. ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்போ அவரை பார்த்தேன், அதுக்கப்புறம் அவரை எங்கேயாவது பார்த்தியா? எனக்கே பார்க்கணுன்னே ஆசையாக இருக்கு, ஆனால் எப்படி போய் பார்க்குறதுன்னே தெரியல. சாமி கிட்ட வேண்டிக்க, சாமி நினைச்சா நீ இன்னைக்கே பார்க்கலாம். ஃபோட்டோவில் தானே, இப்பயே பார்க்கலாமே. ஏ ஃபோட்டோ குறி, ஃபோட்டோ தந்துட்டு போடி. ஏ நில்றி நில்றி. சத்யா ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை. என்னால எல்லாம் முடியாதுப்பா. சரி, நீ கூச்சப்படுறதுனால கன்னத்தில் வேணாம், கையில். என்ன நீங்க எதை பேசலாம்னு கூப்பிட்டுட்டு இப்படிலாம் கேட்குறீங்க? சரி, உனக்கு விருப்பம் இல்லாட்டா நான் கிளம்புறேன். இருங்க. ஓகே, ஆனால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சத்யா, அங்கே பாருடி. அடி பாவி, நீ என்ன நல்லா இருப்பியா? இத்தனை நாள் என் விஷயம் எல்லாத்துலேயும் தலையிட்டு என்னை தோக்கடிச்சுக்கிட்டே இருந்த. நானும் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இவரே என்னை கட்டிக்க போறவரு, இவரையும் உன் பக்கம் இழுத்துக்கிட்டேடி பாவி. நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ணினேன்? ஏய் சத்யா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இவர் நான் கட்டிக்க போற மாப்பிள்ள. என்னது, ஒன்னு கல்யாணம் பண்ணிக்க போறவரா? யாருக்கிட்ட கதை விடுற? இவர் என் வீட்டுக்கு வந்து என்னைய பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காரு. உண்மையா இல்லையான்னு கேளு. நோ, இல்லை சத்யா, இங்கே ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னது கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கனா? நீங்க என் வீட்டுக்கு வரல? எங்க அப்பாட்ட நான் பொண்ணு பார்க்க வந்தேன், பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லல. சொன்னேன், ஆனால் உங்களை இன்னும் சொல்லலை. இல்லை, சத்யாவை தான் சொன்னேன். ஆக்சுவலாக நான் பொண்ணு பார்க்க வந்தது இவளைத்தேன். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. எங்கே போய் சொல்லணும்? நான் பொண்ணு பார்க்க வந்தது இவளை தான், ப்ராமிஸா. அப்போ உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பூ வச்சுட்டு போனாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எங்கள் அம்மா அதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும், உங்களுக்கு ஏன் பூ வைக்கணும்? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. இவன் நடுவுல நுழைஞ்சு ஏதோ சதி வேலை பண்ணிட்டா. என்னையும் என் சந்தோஷத்தையும் அழிக்கிறதுக்காக இவ என்ன வேலை வேணாலும் பண்ணுவா. ஆனா இப்ப அவளோட நீங்களும் சேர்ந்து போய் சொல்றீங்கல்ல, உண்மையை சொல்லுங்க. நீங்க பொண்ணு கேட்டு வந்தது என்ன தானே? இல்லைங்க. இல்லையா? உங்க அம்மாட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எது உண்மைன்னு. என்ன சத்யா, அது இவங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து உங்களுக்கு தெரியாமல் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டேன். பற்றி உங்களும் உங்கள் அப்பாவில் வந்து வாங்க, ட்ரெஸ் எல்லாம் சகதியாக இருக்குது, வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு கூப்பிட்டாங்க. நானும் போய் ஒரு காஃபி குடித்தேன். எல்லோரும் நல்ல விதமாக தான் பேசினாங்க. காஃபி போட்டு கொடுத்துட்டுலாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறது ரொம்ப டூ மச்சுங்க. ஏங்க இப்படிலாம் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே பைத்தியக்காரத்தனமா இல்லை? யாருங்க பைத்தியம்? உங்க அம்மா தரகர் மூலம் உங்க போட்டோ கொடுத்துட்டு போனாங்களே,